சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை தமிழக காவல்துறை, அதாவது குறிப்பாக டிவிஏசிக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க, டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இது மாதிரி திரு KN நேரு அவர்கள் அமைச்சராக இருக்காரு. எந்த துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அதுல அமைச்சராக இருக்காரு. அதுல இடி பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் டிஜிபிக்கும் தமிழ்நாட்டோட ஹோம் செக்ரட்டரிக்கும் ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன அப்படின்னா இவங்க துறையில பர்டிகுலரா இந்த ஒரு துறையில மட்டும் 1020 கோடி ஊழல் நடைபெற்றதாகவும் அந்த ஊழல் நடைபெற்றதுக்கு ஆதாரங்களை பாத்தீங்கன்னா டிஜிபி கிட்ட கொடுக்குறாங்க. ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லாத ஆட்கள், அதாவது 150 பேர் வரையிலும் தகுதி இல்லாத ஆட்கள், இவர்களுக்கு வேண்டப்பட்டார்கள், இவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் மூலமா வந்த ஆட்கள், அதாவது 150 பேர் இவங்க முறைகேடா பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல 30 கோடிக்கு லோன் வாங்குறாங்க. இந்த 30 கோடி லோன் வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா முறைகேடா என்ன பண்றாங்க, ஷெல் அப்படின்ற கம்பெனி டிரான்ஸ்பர் பண்றாங்க. கட்ட நேரம் போல அந்த டிவிஹெச் கம்பெனியில இருக்கிற முக்கியமான அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. உதாரணமா கம்ப்யூட்டர் அண்ட் வாட்ஸ்அப்ல சாட் பண்ணது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி தகவல் பரிமாற்றங்கள் எல்லாம் நடைபெறுது இல்லையா. இந்த நடைபெற்ற ஆவணங்கள் எல்லாம் கணக்குனா இது ஒரு ஊழல் நடந்ததா தெரியப்படுது. ரவிச்சந்திரன் அப்படின்றத நம்ம இப்ப சொன்னோம். டிவிஹெச் கம்பெனியோட நிர்வாக இயக்குனர், இவர் ஒரு தொழிலதிபர், இவர் KN நேருவோட தம்பி. அடுத்தது மணிவண்ணன் சொல்றீங்க. மணிவண்ணனும் இவரோட தம்பி தான். இவர் எப்படின்னா டெண்டர்ல நடக்கிற விஷயங்களை எப்படி யார் யார்கிட்ட எங்க பணத்தை வாங்கி கொடுக்கறது, போறது வர்றது எல்லாமே இந்த மணிவண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. இது போக இந்த கவி பிரசாத் அப்படின்றது பாத்தீங்கன்னா இவர் அரசாங்கத்துறைக்கும் தனியார் துறைக்கும் டெண்டரை வாங்கி கொடுக்கிற ஒரு மீடியேட்டர், ஒரு பிரிட்ஜ் போல செயல்படுறாரு. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. இன்று தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு விவகாரத்தை பற்றி தான் பேச போகிறோம். தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஊழல் புகாரில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதாரங்கள் கையில் இருந்தும் ஏன் இன்னும் FIR பதிவு செய்யவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறை நோக்கி நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது. சுமார் 1000 கோடி வரை செலவுபடுத்தும் இந்த பிரம்மாண்ட ஊழலின் வேலைக்கு லஞ்சம், டெண்டர் முறைகேடு புகார்கள் மற்றும் டிரான்ஸ்பரில் லஞ்சம் என அரசியல் குற்றச்சாட்டுகள் மட்டும்தானா, அல்லது அதிகார வர்க்கத்தின் ஆசீர்வாதத்துடன் நடந்த நிழல் உலக பரிமாற்றங்களா? இதை பற்றி தான் எக்ஸ்பர்ட் ஹரிகிருஷ்ணன் சாரிடம் கேட்க போகிறோம். அதற்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய ஏன் உத்தரவு சார்? சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை தமிழக காவல்துறை, அதாவது குறிப்பாக டிவிஏசிக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க, டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இது மாதிரி திரு KN நேரு அவர்கள் அமைச்சராக இருக்காரு. எந்த துறையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அதுல அமைச்சராக இருக்காரு. அதுல இடி பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் டிஜிபிக்கும் தமிழ்நாட்டோட ஹோம் செக்ரட்டரிக்கும் ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன அப்படின்னா இவங்க துறையில பர்டிகுலரா இந்த ஒரு துறையில மட்டும் 1020 கோடி ஊழல் நடைபெற்றதாகவும் அந்த ஊழல் நடைபெற்றதுக்கு ஆதாரங்களை பாத்தீங்கன்னா டிஜிபி கிட்ட கொடுக்குறாங்க, லெட்டர் எழுதுறாங்க. ஒரு முறை இல்ல 3 முறை எழுதுறாங்க. ஆகஸ்ட் மாசம் 1 எழுதுறாங்க, அக்டோபர் மாசம் 1 எழுதுறாங்க, ஜனவரி மாசம் 1 எழுதுறாங்க. இந்த 3 லெட்டர்லயும் பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் இருக்கு, அதாவது ஆதாரத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லி பிரைமா ஃபேசி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறை இவ்வளவு டீட்டெயில் கொடுத்து அவர் மேல ஒரு FIR போடாம மறுக்கிறாங்க. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால சொல்ற குற்றச்சாட்டு, இதுல எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்றாங்க. சரி, இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா அதிமுக கட்சியில இருக்கிற MP திரு இன்பதுரை, இவர் ஒரு வழக்கறிஞர். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல இதை பேஸ் பண்ணி ஒரு வழக்கு தொடுக்கிறார். என்ன அப்படி தொடுக்கிறாருன்னா 3 முறை இடி லெட்டர் எழுதியும் இந்த லெட்டருக்கு தகுந்த முறையில FIR போட்டா மட்டும்தான் உண்மை வெளியே வரும். அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுக்கணும், ஒரு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு போடுறாரு. அது சமீபத்துல பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின்
தலைமை நீதிபதியும் திரு ஜஸ்டிஸ் அருள் முருகன் அவர்களும் 2 பேருமே வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் தமிழக காவல்துறை ஏன் வந்து வழக்கு பதிவாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடுமையா ஒரு விமர்சனம் பண்ணி கிட்டத்தட்ட 758 பக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இந்த இடத்துல இவ்வளவு ஆதாரங்கள் இருந்திருக்கு, ஆனா நீங்க அதை எந்த விதத்திலையும் கண்டுக்காம இன்னுமே வந்து பிரைமரி என்கொயரி அப்படி பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வந்து வழக்கு பதிவு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்துறீங்க, இமிடியேட்டா இதுக்கு வந்து வழக்கு பதிய வேண்டும் அப்படின்றது ஒரு கடுமையான உத்தரவு போடுறாங்க. இந்த உத்தரவை பேஸ் பண்ணி இப்போ இவங்க எஃப்ஐஆர் போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறாங்க. சரி, எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டா திருப்பி இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்றதா எனக்கு கிடைச்ச தகவல். சார், இந்த ஊழல் எப்படி சார் நடந்தது, எந்தெந்த வழிகளில் கைமாற்றதா கூறப்படுது சார்? எஸ், இதை வந்து ரொம்ப தெளிவா பேசலாம். சோ நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கத்துறையில வந்து பாத்தீங்கன்னா 3 விதமா வந்து ஊழல் நடைபெற்றதா குற்றம் சாட்டப்படுகிறது. எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு டெண்டர் வழங்குறதுல, ஒரு ரோட் கான்ட்ராக்டரா இருக்கட்டும், குடிநீர் சம்பந்தமான பணியா இருக்கட்டும், இதுக்கு வந்து டெண்டர் நடைபெறும். இந்த டெண்டர் முறைகேடாவோ அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கும் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த டெண்டர்ல மட்டும் 1020 கோடி வந்து ஊழல் நடைபெற்றதா சொல்லப்படுகிறது. அடுத்தது, இந்த நிர்வாகத்துறையில, குடிநீர் வழங்குகின்ற நிர்வாகத்துறையில வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க பப்ளிக்கலா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு கெசட்டட்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இவங்க வேலைக்கு ஆளை எடுக்கிறாங்க. சோ ஆனா இந்த வேலைக்கு ஆளை என்னதான் இவங்க இப்படி ஓபனா பண்ணாலும் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லாத ஆட்கள், அதாவது 150 பேர் வரையிலும் தகுதி இல்லாத ஆட்கள், இவர்களுக்கு வேண்டப்பட்டார்கள், இவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் மூலமா வந்த ஆட்கள், அதாவது சுமார் 150 பேர் வந்து இவங்க முறைகேடா பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதுல ஒரு ஆளுக்கு எவ்வளவு இவங்க லஞ்சம் கேட்கிறாங்கன்னா சுமார் 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் ஆட்கள் ஏத்த மாதிரி இந்த பணி நியமனத்துக்கு பணம் வாங்குறாங்க. சோ அப்போ ஓவராலா இதுல எவ்வளவு லஞ்ச ஊழல் நடைபெற்று இருக்குதுன்னா 888 கோடி, அதாவது 888 கோடி அளவுக்கு இந்த பணி நியமன விவகாரத்துல மட்டும் ஊழல் நடந்திருக்கு. அடுத்தது, இப்ப ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா, பணியில இருக்கிற நிர்வாகிகள், அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க வந்து டிரான்ஸ்பர் பண்றது, இந்த டிரான்ஸ்பர் மட்டும் எனக்கு இந்த இடத்துல வேணும், இந்த ஊர்ல வேணும் அப்படின்ற இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா சுமார் 380 கோடி ஊழல் நடைபெற்றதா சொல்லப்படுகிறது. சார், அமலாக்கத்துறை இந்த ஊழலை எப்படி சார், என்னென்ன ஆதாரங்கள் அவங்க? எஸ், இந்த ஊழலை வந்து எப்படி அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, திரு கே நேருவோட தம்பி வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அப்படின்னு இருக்காரு. இவர் ஒரு தொழிலதிபர். என்ன தொழில் பண்றாரு அப்படின்னா, டிவிஎச் அப்படின்ற ஒரு பில்டிங் கட்டித்தரது, அபார்ட்மெண்ட் கட்டித்தர ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காரு. சோ இந்த நிறுவனத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல 30 கோடிக்கு லோன் வாங்குறாங்க. இந்த 30 கோடி லோன் வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா, முறைகேடா என்ன பண்றாங்க, ஷெல் அப்படின்ற கம்பெனி டிரான்ஸ்பர் பண்றாங்க. சோ இந்த ஷெல் கம்பெனி அப்படின்றது என்னன்றது முதல்ல சொல்லிடுறேன். ஷெல் அப்படின்ற கம்பெனி, ஒரு ஷெல் அப்படின்றது என்ன, ஒரு மேல இருக்கிற ஒரு ஓடு, உள்ள ஒண்ணுமே இருக்காது, போலா இருக்கும். அதே போலதான் ஷெல் கம்பெனி மூலமா தான் இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகளாகட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அந்த கம்பெனி ஒண்ணு ஆரம்பிச்சு அதன் மூலமா மணி லாண்டரிங்கா இருக்கட்டும், கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறது இருக்கட்டும், இதன் மூலமா தான் பண்றாங்க. சரி, செல் நிறுவனம் என்றால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு முகவரி இருக்கும், அந்த முகவரியில இந்த நிறுவனம் செயல்படுவதாக ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அரசாங்கத்துல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா முறையா ஒரு ப்ராடக்ட் விற்கிறதோ அப்படி இல்ல ஒரு சர்வீஸை கொடுக்கறதோ அப்படின்றது இருக்காது. ஒரு பேப்பர் வடிவில மட்டும்தான் இருக்குமே கண்டி செயலாக்கத்துல இருக்கவே இருக்காது. செயல்படாத ஒரு கம்பெனிக்கு ஒரு செயல்பட்டது போல் ஒரு மாயையை உருவாக்குவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏ என்ற கம்பெனில இருந்து பி என்ற கம்பெனிக்கு பணத்தை போடுவாங்க. இந்த பி என்ற கம்பெனில இருந்து சி என்ற கம்பெனிக்கு திருப்பி பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. சி என்ற கம்பெனில இருந்து ஃபாரின்ல இவங்க பேர்ல செயல்படுற ஒரு கம்பெனிக்கு பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. சோ அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க இருந்து முறையாக சம்பாதிச்சு அங்க இருந்து இங்க வரப்பட்டதா பணத்தை வெள்ளையாக்குவாங்க. சோ இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்படி பல அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் போய் வந்துச்சுன்னா நமக்கு இந்த மூல பணம் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாது. பல விதமான குழப்பங்கள் ஏற்படும். இந்த குழப்பங்களை ஏற்படும் போது பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சட்ட சிக்கலா இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் எப்படி வந்து ஒரு பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குறாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலியமா தான். உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேன். இந்த டீ கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கேஷ் வந்து கொடுத்துதான் டீ சாப்பிடுறதோ அது உள்ள இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுறதோ இருக்கும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டீ கடை வச்சிருந்தேன், இந்த டீ கடையில இருந்து எனக்கு ஒரு டெய்லி ஒரு 10,000 ரூபாய் இந்த வருமானம் வந்துச்சு, இந்த 10,000 ரூபாய் வந்து கேஷை வந்து நான் பேங்க்ல டெபாசிட் பண்றேன். சோ இப்படிதான் வந்து பொதுவா ஒரு பிளாக் மணியை வந்து ஒயிட் மணி ஆகிறதுக்கு இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கிற தில்லாலங்கடி வேலை இது. சரி, இப்போ
விஷயத்துக்கு வருவோம். இந்த செல் கம்பெனில இந்த 30 கோடியை வாங்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா முறையா கணக்கு கட்டாம வேற ஒரு கம்பெனிக்கு கொண்டு போயிட்டு நஷ்டம் அப்படின்ற ஒரு மாயையை ஏற்படுத்துறாங்க. அப்போ சிபிஐ இதை கண்டுபிடிச்சு இந்த கேஸ் வழக்கு சொன்னா ஒரு கேஸ ரிஜிஸ்டர் பண்ணுது. ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த கேஸ பேஸ் பண்ணி இடி உள்ள வருது. இடி உள்ள வந்து டிவிஎச் கம்பெனில ரவிச்சந்திரன் வீடு அங்க வந்து சோதனைகள் முற்படும் போது அந்த சோதனையில தான் வந்து இவங்களுக்கு கெட்ட நேரம் போல அந்த டிவிஎச் கம்பெனில இருக்கிற முக்கியமான அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. உதாரணமா கம்ப்யூட்டர் அண்ட் வாட்ஸ்அப்ல சாட் பண்ணது, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி தகவல் பரிமாற்றங்கள் எல்லாம் நடைபெறுது இல்லையா. இந்த நடைபெற்ற ஆவணங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்படி ஒரு ஊழல் நடந்ததா தெரியப்படுது. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வேலைக்கு வராரு, அவருக்கு ஒரு வேலைக்கு நிர்வாகத்துறையில வேலைக்கு வேணும் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம சிவாஜி பணத்துல வரா மாதிரி தலைவர் என்ன பண்ணுவாருன்னா இங்க வந்து பிளாக் மணியை கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா நோட்டு அவர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் 10 ரூபா நோட்ல இருக்கிற நம்பரை இவர் ஏபிசி என்ற ஒரு பணத்தை இங்க இருந்து ஹவாலா பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்றவர்கிட்ட கொண்டு போய் காட்டும் போது ஓகே இந்த பணம் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். சிவாஜி படத்தை பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அந்த பணம் வந்து ஒயிட் மணியா உள்ள வந்துடும். சரியா? அதே போலதான் இவங்க என்ன பண்றாங்க, வேலைக்கு வேணும் இந்த பணத்தை எல்லாருக்கிட்ட போய் கொடுக்கணும்னா இந்த 10 ரூபா நோட்ல கொண்டு போய் கொடுத்தா அந்த 10 ரூபா நோட்டு நம்பர் ஆல்ரெடி அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். சோ இப்படிதான் வந்து இந்த பணத்தை வந்து இவங்க கையாடல் பண்ணிருக்காங்க. சோ நல்லா பாத்துக்குங்க. இந்த ஷெல் கம்பெனியை வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி சிபிஐ கண்டுபிடிக்க வரும்போதுதான் இடி உள்ள வருது. இடி உள்ள வந்து செக் பண்ணும்போது மணி லாண்டரிங் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது பிஎம்எல்ஏ ஆக்ட் மூலமா நடந்திருக்கான்னு சொல்லி வந்து உள்ள பார்க்கும்போதுதான் இந்த வாட்ஸ்அப் சாட், எக்ஸெல் ஷீட், இந்த சிஸ்டம்ல இருக்கிற எக்ஸெல் ஷீட், யார் யாருக்கு எவ்வளவு பணம் போச்சு, டெண்டர் வந்து யார் மூலியமா வந்து இவங்க எவ்வளவு பணம் வாங்கி டெண்டர் இன்னாருக்கு கொடுக்கணும்ன்றது பண்றது, இது எல்லா ஆவணங்களையும் எடுத்துட்டு கிட்டத்தட்ட சுமார் 232 பக்கத்துக்கு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய எவிடன்ஸ கலெக்ட் பண்ணாங்க. கலெக்ட் பண்ணிட்டு தான் இடி இந்த ஆதாரங்களை திரட்டி தமிழக காவல்துறையை சேர்ந்த டிஜிபிக்கு வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு தான் லெட்டர் எழுதுறாங்க. சோ அதை இருந்தும் தமிழக அரசு வந்து கேஸ ரிஜிஸ்டர் பண்ணாம காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார்கள். இப்படிதான் இந்த ஊழலை இடி கண்டுபிடிக்குது. சார், நீங்க சொல்லும் போது ரவிச்சந்திரன் ஒரு வசன பண்ற யார் சார் அவரு, அதே மாதிரி மணிவண்ணன், கவி பிரசாத், இன்னும் 2 பேரும் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டதா ஒரு செய்தி. அவங்க 2 பேரும் மொத்தமா இவங்க 3 பேரும் யார் சார், எப்படி இந்த வழக்கு? ரொம்ப முக்கியமான கேள்விமா இது. ரவிச்சந்திரன் அப்படின்றது நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, டிவிஎச் கம்பெனியோட நிர்வாக இயக்குனர். இவர் ஒரு தொழிலதிபர். இவர் வந்து கே நேருவோட தம்பி. அடுத்தது மணிவண்ணன் சொல்றீங்க. மணிவண்ணனும் இவரோட தம்பி தான். இவர் எப்படின்னா டெண்டர்ல நடக்கிற விஷயங்களை எப்படி யார் யாருக்கிட்ட எங்க பணத்தை வாங்கி கொடுக்கறது, போறது வர்றது எல்லாமே இந்த மணிவண்ணன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது போக இந்த கவி பிரசாத் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அரசாங்கத்துறைக்கும் தனியார் துறைக்கும் டெண்டரை வாங்கி கொடுக்கிற ஒரு மீடியேட்டர், வந்து ஒரு பிரிட்ஜ் போல செயல்படுறாரு. இந்த கவி பிரசாத்துக்கு வந்து எல்லா அமைச்சர்களையும் தெரியும், அதே போல ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாரையுமே தெரியும். இவருக்கு குறிப்பா சிஎம்ஓ அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்லயும் இவருக்கு நேரடி தொடர்பு உண்டு. இவர் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் எதெல்லாம் வேணும் அப்படின்னா இவரை தான் அணுகுவாங்க. இவர் மூலியமா தான் நிறைய விஷயங்கள் நடக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த ஊழலுக்கு எல்லாமே இவங்க 3 பேரோட துணையில தான் வந்து இந்த இவ்வளவு பெரிய ஸ்கேம் வந்து நடந்ததுன்னு சொல்றாங்க. சார், இந்த ஊழல் பணம் திமுகவின் கட்சி நிதியா கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சோ அப்போ திமுகவின் தலைவரான திரு மு.க. ஸ்டாலினுக்கும் இதுல சம்பந்தம் சார்? சோ கண்டிப்பா இதுல வந்து ஒரு பார்ட்டோட பணம் அப்படி என்னன்னா இந்த டெண்டர்ல முறைகேடு பண்ணாங்க. இந்த டெண்டர் முறைகேடோட பணத்தை வந்து ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்சி நிதிக்காக கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதுலயுமே வந்து அந்த எவிடன்ஸ் அந்த வாட்ஸ்அப் சாட்ல வந்து சொல்றதா சொல்றாங்க. என்ன அப்படின்னா இவ்வளவு பணம் நீங்க கட்சிக்கு நிதியா கொடுக்கணும் அப்படின்றது அந்த சாட்ல வந்து உரையாடல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. சோ இது திமுக வந்து மிகப்பெரிய தலைவலியா தான் இருக்கும். சோ அதனாலேயே என்னவோ தெரியல, இவரை கே நேரு மட்டும் காப்பாற்ற நினைக்கல, இவங்க வந்து கட்சியும் வந்து இன்வால்வ் ஆகுது, சிஎம்முமே இதுல தொடர்புல வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக கட்சியோட தலைவர் யார் பார்த்தா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். சோ இவர் கட்சிக்காக இந்த முறைகேடாக வந்த பணம் கட்சி நிதிக்காக கொடுக்கிறது வந்து சட்ட பிரகாரம் தவறு. இந்த தவறான வழியில வந்த பணத்தை கட்சிக்காக போடும்போது இவருக்கும் இந்த பிரச்சனைகள் உண்டாகும். சோ அப்போ என்ன தெரியுது அப்படின்னா இந்த கேஸ ரிஜிஸ்டர் பண்ணா பிரைமா ஃபேசி மூலமா இடி உள்ள வந்து அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு இந்த திமுகவையும் மற்றும் அமைச்சரையும் வந்து தொல்லை கொடுப்பாங்க என்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் எஃப்ஐஆர் போடாம தமிழக காவல்துறை மெத்தனமாக இருந்ததாக கூறப்படுகிறது. சோ அப்போ தன்னை காப்பாத்திக்க இதே செந்தில் பாலாஜிக்கு இடி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டா எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ போடுறாரு. என்ன
போடுறாரு, எங்களை தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு சொல்லி பெரிய டயலாக் எல்லாம் பேசினாரு. ஏன் இப்ப கே நேருவுக்கு பேசினா இவரு தானே வம்புல மாட்டுவாரு. இவங்க கட்சிக்கு நிதியா வந்திருக்கிற இந்த பணத்தை இவங்க முறைகேடாக வந்த பணத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. நிச்சயமா இவர்களுக்கும் இதில் பிரச்சனைகள் வருவதற்கு மிகுந்த வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. சோ இதுல பாத்தீங்கன்னா கட்சி நிதிக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு குறிப்பா சொல்லணும்னா 7.5% இருந்து 10% வரைக்கும் இவங்க கட்சி நிதிக்காக கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படின்னா இவங்க டெண்டர் கொடுக்கும்போதே சொல்லிடுறாங்களா, இந்த கட்சி நிதிக்காக இவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா துறையிலையும் இந்த கட்சி நிதிக்காக வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. கட்சி நிதிக்காக இந்த குறிப்பிட்ட துறையில இருந்து 7.5% இருந்து 10% இருக்காங்க இல்லையா, இது எப்படி அவங்களுக்கு தெரிய வருதுன்னா வாட்ஸ்அப் ஹேண்ட் ரைட்டிங், அதாவது டைரியிலையும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க, சிஸ்டம்ல வச்சிருக்காங்க. இதுதான் மிக முக்கிய ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. சார், அப்போ அடுத்த கட்டமா கேஎன் நேரு மீது எப்படி சார் நடவடிக்கைகளுக்கு வாய்ப்பு? பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ எஃப்ஐஆர் போடணும். ஆனா இவங்க எஃப்ஐஆர் போடுவாங்களா கேட்டீங்கன்னா போட மாட்டாங்க. இன்னுமே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா திரு RS பாரதி அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சியில தான் இது மாதிரி குற்றம் சாட்டுறாங்க. இது எதுவுமே நிரூபிக்கப்படவே இல்லை. இதுக்கு முன்னாடி போட்ட 2G கேஸும் பாத்தீங்கன்னா நிரூபிக்கப்படாம அந்த கேஸில் இருந்து பாத்தீங்கன்னா விடுதலை ஆனாங்க. இப்படி பாரதிய ஜனதாவை போடுற ஒவ்வொரு வழக்குமே பாத்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணதா சரித்திரமே இல்ல. இவங்க காழ்ப்புணர்ச்சியில போடுறதா சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அப்ப அடுத்த கட்டத்துக்கு என்ன போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா இவங்க தப்பிச்சிருவாங்களா கேட்டா நிச்சயமா தப்பிக்க முடியாது. இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆதாரத்தோட கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல திருப்பி இதேதான் பதில் கொடுக்க போறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன கொடுத்துச்சோ அதையே நீங்க போய் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல போறாங்க. அப்போ எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டா என்ன பண்ணுவாங்க, இதுல இருக்க பேஸ்ட் ஆன் தட் எஃப்ஐஆர் இடி உள்ள வரும். இடி உள்ள அவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு அடுத்தது கே நேரு மீது நடவடிக்கை விசாரணை நடக்கும். விசாரணையில அவரை கைது பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டா கைது பண்ணுவாங்க. கைது பண்ணி அடுத்தது ஃபர்தர் என்கொயரி ப்ரொசீஜர்ஸ் நடக்கும். தேவைப்பட்டால் அவரை கைது பண்ணி ஜெயிலுக்கு போட்டுருவாங்க. போட்டு அதுக்கப்புறமா நடக்கும். சரி, இது எல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் பீரியட் எடுக்கும் அப்படின்னா இப்ப இருக்கிற எலெக்ஷன் சினாரியோல கூடிய விரைவில் இதை வேகப்படுத்துவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம், பொறுத்து இருந்து என்ன பண்ணலாம். நன்றி சார். கேஎன் நேரு அவர்களின் மிக தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் அதே மாதிரி நேயர்களே உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் மறக்காம ஷேர். அதே மாதிரி எங்களுடைய சேனலை இம்ப்ரூவ் பண்ணது நாங்க ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் தாராளமா ஷேர். அது கண்டிப்பா எங்களோட ஃபியூச்சர் வீடியோஸ் ஆகும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.